ஹை ஆல். இது வந்து நம்மளோட லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனோட செகண்ட் வீடியோ. நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு லீனியர் ஈக்குவேஷன், அதாவது லீனியர் ரிக்ரெஷனோட ஈக்குவேஷன்ல இருந்து ஒரு லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனோட ஈக்குவேஷன் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ப்ராபபிலிட்டி, ஆட்ஸ், லாக் ஆட்ஸ் எல்லாத்தையும் வந்து ரொம்ப டிஸ்கிரிப்டிவாகவே நம்ம செக் பண்ணோம். நீங்கள் அந்த பழைய வீடியோ செக் பண்ணல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ வந்து நம்ம ரெண்டு பார்ட்டாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஒரு லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனோட அந்த கர்வ் வந்து அந்த டேட்டா செட்டுக்கு கரெக்டாக எப்படி ஃபிட் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்க போகிறோம். செகண்ட் பார்ட்டில் வந்து அந்த லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனோட பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த சாம்பிள் டேட்டா செட் எடுத்து அனலைஸ் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ ஹவர்ஸ் படிச்சிருக்காங்க, அவங்க அந்த ஹவர்ஸ் படிச்சதுனால எக்ஸாமில் பாஸ் ஆனாங்களா ஃபெயில் ஆனாங்களா அப்படிங்கிறது தான் இந்த சாம்பிள் டேட்டா செட்டு. இந்த டேட்டா செட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த பிளாட்டை வந்து ட்ரா பண்ணோம். இது வந்து நம்ம லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் மாடல் வந்து ட்ரா பண்ணியிருக்க லைன். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனை வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் வந்து எப்படி கரெக்டாக இந்த லைனை ட்ரா பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன் வந்து இங்கேருந்து ஆரம்பித்து இந்த மாதிரி போயிருக்கலாம். ஓகேங்களா? இல்லை ஜீரோலேருந்து ஆரம்பித்து வேற மாதிரி போயிருக்கலாம். இந்த பர்டிகுலர் ஷேப்பை வந்து நம்ம லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் வந்து எப்படி டிரைவ் பண்ணுது, நம்ம மாடல் எப்படி டிரைவ் பண்ணுதுங்கிறதான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து தரவாக செக் பண்ணோம். நம்ம இந்த லாஜிஸ்டிக் கர்வ் வந்து எப்படி இந்த மாடல் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி வரையுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி லீனியர் ரிக்ரெஷன் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எப்படி இந்த டேட்டாக்கு ஃபிட் ஆகிற மாதிரி வரையுதுங்கிறத நம்ம ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றி நம்ம ஏற்கனவே லீனியர் ரிக்ரெஷன் வீடியோவில் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்கறனா கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரையும். ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்க ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் இந்த ப்ளூ டாட் தான் ஆக்சுவல் டேட்டா. இந்த ஆக்சுவல் டேட்டாக்கும் அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்க அந்த எக்ஸ்பெக்டட் டேட்டா இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரெசிடியூல் ஆர் எரர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ரெசிடியூல்ஸையும் எடுத்துட்டு சம் ஆஃப் ரெசிடியூல்ஸை வந்து அது கால்குலேட் பண்ணும். இந்த சம் ஆஃப் ரெசிடியூல்ஸ்க்கு வந்து எந்த லைனுக்கு வந்து லெஸ்ஸராக இருக்கோ அதுதான் வந்து நம்ம லீனியர் ரிக்ரெஷன் லைன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு லைன் வரையும் வரைஞ்சு சம் ஆஃப் ரெசிடியூல்ஸ் கால்குலேட் பண்ணோம். அடுத்து இன்னொரு லைன் வரையும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லைன் வரைஞ்சிட்டே இருக்கும். இந்த மெத்தடுக்கு பேர் கிரேடியன்ட் டிசென்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நம்ம இந்த டேட்டா பாயிண்ட்டை பேஸாக வச்சுட்டு நம்ம வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் வந்து இந்த லைனை எப்படி வரையுதுங்கிறத பார்ப்போம். லீனியர் ரிக்ரெஷன் வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வரையறதுக்கு வந்து நம்ம வந்து சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ்ங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுதுங்கிறத பார்த்தோம். லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனுக்கு வந்து அந்த மெத்தட் பேர் மேக்ஸிமம் லைக்லிஹுட் எஸ்டிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் லைக்லிஹுட்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லைக்லிஹுட்னா இப்போ நீங்கள் ஒரு காயின் த்ரோ பண்ணுறீங்க, அந்த காயின் வந்து ஹெட்டாக விழுதா அல்லது டெய்லாக விழுதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது பேர் ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம். ப்ராபபிலிட்டினா என்னன்னா ஃபியூச்சர்ல ஒரு ஈவெண்ட் வந்து எப்படி நடக்கும், எந்த இதில் நடக்கும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது வந்து ப்ராபபிலிட்டி. லைக்லிஹுட்னா என்னன்னா பாஸ்ட்ல நடந்த ஈவெண்ட்ஸை வந்து மெஷர் பண்றது தான் வந்து லைக்லிஹுட்னு சொல்லுவோம். ஸோ மிஷின் லேர்னிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அதுவும் நம்மள மாதிரி இந்த கிளாசிஃபிகேஷன் இப்போ பார்க்குற மாதிரி இந்த கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் அதாவது லைக்லிஹுட்டை மெஷர் பண்ணி ஃபியூச்சர் ப்ராபபிலிட்டியை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த லைக்லிஹுட்ல வந்து நம்மளுக்கு ரெண்டு பாயிண்ட் இருக்கு. ஓகேங்களா? ஒன்று வந்து 0, அந்த ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆயிட்டாங்க. 1 வந்து அந்த ஸ்டூடெண்ட் பாஸ் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ 0ல வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 1 மைனஸ் அந்த பர்டிகுலர் ப்ராபபிலிட்டி வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 0.5 ஹவர்ஸ் தான் படிச்சிருக்காங்க. 0.5 ஹவர்ஸ் படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க 0.9 அதாவது 90% கண்டிப்பாக ஃபெயில் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதனால 1 மைனஸ் அந்த வேல்யூ அதுதான் இந்த 0ல இருக்க ஒரு டேட்டா பாயிண்டோட லைக்லிஹுட். அதே வந்து 1ல பார்த்தீங்கன்னா அதோட ஆக்சுவல் வேல்யூ தான் லைக்லிஹுட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் 6 ஹவர்ஸ் படிச்சாங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு 0.9 அதாவது 90% அவங்க வந்து கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் வந்து இந்த கர்வ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மாடல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஒரு லைன் ஒரு கர்வ் வரைஞ்சு அது வந்து இந்த எல்லா லைக்லிஹுட்டையும் கால்குலேட் பண்ணும். ஒவ்வொரு லைக்லிஹுட்டையும் கால்குலேட் பண்ணும். பண்ணிட்டு இந்த டோட்டல் இந்த ஜாயிண்ட் லைக்லிஹுட் வந்து எந்த கர்வுக்கு வந்து அதிகமாக இருக்கோ ஸோ அந்த அந்த கர்வ் தான் வந்து நம்மளோட லாஜிஸ்டிக் கர்வ் அப்படிங்கிறத வந்து இது வந்து டிஃபைன் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் வந்து மேக்ஸிமம் லைக்லிஹுட் எஸ்டிமேஷன் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ நம்ம இந்த டிஃப்ரெண்ட் பாயிண்ட்லேருந்து இந்த கர்வ் வரைகிற அந்த அப்ரோச்சுக்கு பேர் வந்து கிரேடியன்ட் டிசென்ட்னு சொல்லுவோம். இந்த கிரேடியன்ட் டிசென்ட் தான் நம்ம லீனியர் ரிக்ரெஷனில் யூஸ் பண்ணியிருந்தோம்.
இப்ப இந்த லைன் வந்து நம்ம எதுக்கு வரையறோம் அப்படின்னா, ஆப்டிமலான இந்த எம்ஐயும், பியையும் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த லைன் வரையறோம். ஸோ எம்னா என்ன? பின்னா என்ன? அப்படிங்கிறத வந்து நம்ம லாஸ்ட் வீடியோலயே நம்ம டீட்டெயிலா நம்ம பேசியிருந்தோம். இப்போ வந்து நம்மளோட டேட்டா செட்ட வந்து நம்ம ஒரு லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன்ல வந்து நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. இப்போ வந்து இப்போ இது வந்து நம்மளோட ஆக்சுவல் டேட்டா செட் ஹவர் ஸ்டடிடு அதோட ஆக்சுவல் வேல்யூ. இது வந்து நம்ம லாஜிஸ்டிக் கர்வ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? ப்ராபபிலிட்டி நம்ம வந்து ஒரு த்ரெஷோல்டு வந்து 0.5ன்னு எடுத்துக்கலாம். இந்த ப்ராபபிலிட்டி வந்து 0.5க்கு மேலே இருந்தால் அந்த ஸ்டூடெண்ட் வந்து பாஸு, இல்லாட்டி வந்து ஃபெயில் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இந்த த்ரெஷோல்டு 0.5க்கு மேலே இருக்க டேட்டா பாயிண்ட் தான் இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவல்ல இருந்து இந்த பர்டிகுலர் நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கிறதெல்லாம் வந்து ஆக்சுவல் இருந்து டிஃபர் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா செட் எடுத்துட்டு இந்த டேட்டா செட்டு நம்ம ப்ரெடிக்டட் ப்ராபபிலிட்டி எடுத்துட்டு நம்ம எப்படி பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனுக்கு வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ நம்ம இந்த டேட்டா செட்டை வந்து 4 விதமாக நம்ம பிரிக்கலாம். நம்ம ப்ரெடிக்ட் பண்ண வேல்யூஸை ட்ரூ பாசிட்டிவ் அண்ட் ட்ரூ நெகட்டிவ் வந்து நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ட்ரூ பாசிட்டிவ்னு என்னன்னா ஆக்சுவல் வேல்யூ ஒன்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ணதும் ஒன் தான். ஸோ அது வந்து ட்ரூ பாசிட்டிவ். ட்ரூ நெகட்டிவ்னு என்னன்னா ஆக்சுவல் ஜீரோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது ஜீரோ. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டுமே வந்து நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். இதே ஃபால்ஸ் பாசிட்டிவ்னு என்னன்னா ஆக்சுவல் ஜீரோ பட் ஆனால் நம்ம தப்பாக ஒன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். இதே ஃபால்ஸ் நெகட்டிவ்னா என்னன்னா ஆக்சுவல் ஒன் நம்ம வந்து தப்பாக ஜீரோன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த 4 சினாரியோஸ் எடுத்துக்கலாம். இந்த 4 சினாரியோஸ் வச்சு தான் நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ் வந்து கால்குலேட் பண்ண போறோம். ஸோ நம்மளோட டேட்டா செட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரூ பாசிட்டிவ் வந்து 6 வந்து நம்ம கரெக்ட்டா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதே மாரி ட்ரூ நெகட்டிவ் வந்து நம்ம 5 கரெக்ட்டா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். இதே ஃபால்ஸ் பாசிட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஆக்சுவலா 0 நம்ம தப்பா 1ன்னு வந்து 2 தடவ ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். அதே ஃபால்ஸ் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா 1 நம்ம தப்பா வந்து 0ன்னு 2 தடவ ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இதை பேஸாக வச்சுட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மெஷரான கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் என்னன்னா நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸை வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஷேப்பில் வந்து நம்மளுக்கு வந்து காமிக்கும். ஸோ நம்ம அந்த நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸை வந்து ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ணலாம். இப்போ இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸில் வந்து ரோஸ் வந்து ஆக்சுவல் வேல்யூஸ், இது வந்து ஆக்சுவல் ஜீரோ ஆக்சுவல் ஒன்று, காலம்ஸ் வந்து ப்ரெடிக்டட் வேல்யூஸ். இப்போ இந்த டைகனல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண வேல்யூஸ். இப்போ இதில் வந்து ஆக்சுவல் ஜீரோ ப்ரெடிக்டட் ஜீரோ, இது வந்து ஆக்சுவல் ஒன்று ப்ரெடிக்டட் ஒன். ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணது. ஸோ இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு இந்த டேட்டா செட்டை வந்து அதாவது நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம அடுத்து வந்து ப்ரெசிஷன் அண்ட் ரீகால்னு 2 பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரெண்டுக்குமே வந்து இந்த ஃபால்ஸ் பாசிட்டிவ் அந்த ஃபால்ஸ் நெகட்டிவ்ங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபால்ஸ் பாசிட்டிவ்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து ஜீரோ நம்ம ஒன்றுன்னு தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ். ஃபால்ஸ் நெகட்டிவ்னா ஆக்சுவலாக ஒன் நம்ம ஜீரோன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து ஃபால்ஸ் நெகட்டிவ். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ரெசிஷன் தான் பார்ப்போம். ப்ரெசிஷன்னா என்ன அப்படின்னா, ப்ரெசிஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டேட்டா செட் வந்து வச்சு எடுத்துட்டோம்னா, இப்போ நம்ம டேட்டா செட்ல நம்ம எவ்வளோ பேர் வந்து பாஸ் ஆவாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஆக்சுவலாக எத்தனை பேர் வந்து பாஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இதுதான் வந்து நம்ம ப்ரெசிஷன் சொல்லுவோம். ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ பாசிட்டிவ்ஸ் டிவைடட் பை ட்ரூ பாசிட்டிவ்ஸ் ப்ளஸ் ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸ். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த நம்மளோட சாம்பிள் ப்ரெடிக்ஷனில் வந்து நம்ம 6 பேர் வந்து பாஸ் ஆவாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து 2 பேர் வந்து அவங்க ஆக்சுவலாக ஃபெயிலு, ஆனால் நம்ம பாஸ்ட்னு வந்து தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஃபால்ஸ் பாசிட்டிவ். ஓகேங்களா? ஸோ இப்போ 6 டிவைடட் பை 6 ப்ளஸ் 2 6 8 6 பை டிவைடட் பை 8 0.75. ஓகேங்களா? ஸோ நம்மளோட சிஸ்டத்துக்கு வந்து ப்ரெசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 75%. ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ரெசிஷன் வந்து எந்த சிஸ்டத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, எந்த சிஸ்டத்துக்கு வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில் ஸ்பேம் எடுத்துக்கங்க. இமெயில் ஸ்பேம்ல பார்த்தீங்கன்னா, எந்த இமெயில் வந்து ஸ்பேமோ அது மட்டும் தான் நம்ம ஸ்பேம்னு கரெக்டாக டேக் பண்ணணும். இப்போ தப்பான இமெயில் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் இமெயிலை வந்து நம்ம ஸ்பேம்னு டேக் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு வர வேண்டிய இம்பார்ட்டன்ட் இமெயில் வந்து வராமல் போயிடும். அது ஸ்பேம் பாக்ஸ்க்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சிஸ்டம்ஸ்க்கு வந்து ப்ரெசிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பாசிட்டிவ் ப்ரெடிக்ஷன்ஸோட குவாலிட்டியை வந்து ஃபோக்கஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு சிஸ்டத்தில் வந்து ஹை ப்ரெசிஷன் இருக்கு அப்படின்னா, அந்த சிஸ்டம் வந்து கொஞ்சம் தான் ஃபால்ஸ் அலார்ம்ஸ் வந்து இது பண்ணுது. வெரி ஃபியூ ஃபால்ஸ் அலார்ம்ஸ் தான் அந்த சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு சிஸ்டத்துக்கு வந்து நம்மளோட லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனுக்கு ப்ரெசிஷன் மட்டுமே போதுமானது கிடையாது. ஓகேங்களா? இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ நம்மளோட டேட்டா செட்ல ஒருத்தர் மட்டும் தான் நம்ம சிஸ்டம் வந்து
பாஸ்ன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? மொத்தம் 13 ஸ்டூடண்ட்ல ஒருத்தர் மட்டும் தான் பாஸ்ன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. மத்தவங்க எல்லாருமே ஃபெயில்ன்னு ப்ரெடிக்ட் பண்ணிருச்சு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, ட்ரூ பாசிட்டிவ் வந்து 1, ஃபால்ஸ் பாசிட்டிவ் வந்து 0. ஏன்னா, ஃபால்ஸ்ன்னு அது யாரையுமே தப்பா பாஸ்ன்னு ப்ரெடிக்ட் பண்ணல. எல்லாத்தையுமே ஃபெயில் தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, 1 டிவைடட் பை 1 பிளஸ் 0 என்ன இருக்கும் அப்படின்னா, 1ன்னு வந்துரும். 1 வந்தா நம்ம சிஸ்டத்தோட ப்ரிசிஷன் வந்து 100%. பட் ஆனா அது தப்பு. ஓகேங்களா? ஸோ ப்ரிசிஷன் மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்ம ரீகாலும் இம்பார்ட்டன்ட். நம்ம ரீகால்ங்கிறது நெக்ஸ்ட் பார்ப்போம். ரீகால்னா என்னன்னா, இப்ப நம்ம ஸ்டூடண்ட் வந்து நம்மளோட டேட்டா செட்ல வந்து எவ்வளோ பேர் வந்து ஆக்சுவலா பாஸ் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? பாஸ் ஆயிருக்காங்க. நம்ம சிஸ்டம் வந்து எவ்வளோ பேர் பாஸ் ஆவாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ரீகால். ஓகேங்களா? இப்ப இதோட ஃபார்முலா வந்து ட்ரூ பாசிட்டிவ்ஸ் பிளஸ் டிவைடட் பை ட்ரூ பாசிட்டிவ்ஸ் பிளஸ் ஃபால்ஸ் நெகட்டிவ். ஓகேங்களா? இப்ப நம்ம டேட்டா செட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம 8 பேர் வந்து ஆக்சுவலா பாஸ். ஓகேங்களா? அதுல வந்து நம்ம சிஸ்டம் வந்து 6 பேர் தான் வந்து பாஸ்ன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? 2 பேர் வந்து தப்பா ஃபெயில்ன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. ஸோ 6 டிவைடட் பை 8 வந்து 0.75. ஸோ நம்ம சிஸ்டத்தோட ரீகால் வந்து 0.75 75%. ஸோ ரீகால் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எர்த்குவைக் சிஸ்டம் ஒரு எர்த்குவைக் டிடெக்ட் பண்ற சிஸ்டம் நம்ம கிரியேட் பண்றோம். இந்த எர்த்குவைக் டிடெக்ட் பண்ற சிஸ்டம்ல வந்து நம்ம ஃபால்ஸ் பாசிட்டிவ் வந்து வரலாம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு சின்ன ஒரு நில அதிர்வு இருக்கு அப்படின்னா, அதையுமே நம்ம எர்த்குவைக்ன்னு தப்பா கூட ப்ரெடிக்ட் பண்ணலாம். பட் ஆனா ஒரு ஒரு எர்த்குவைக் வர்ற ஈவெண்ட்ட வந்து நம்ம வந்து அது இல்ல அப்படிங்கிற மாரி ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஃபால்ஸ் பாசிட்டிவ் வந்து நம்ம சிஸ்டத்துக்கு இருக்கலாம். பட் ஆனா ஃபால்ஸ் நெகட்டிவ் வந்து நம்ம சிஸ்டத்துல ரொம்ப கம்மியா இருக்கணும். ஸோ அந்த மாரி சிஸ்டத்துக்கு வந்து ரீகால்ல வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்ளீட்னஸ் ஆஃப் பாசிட்டிவ் ப்ரெடிக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஹை ரீகால்னா என்னன்னா வெரி ஃபியூ மிஸ்ஸஸ். இப்ப நம்மளோட எர்த்குவைக் சிஸ்டத்துல வந்து ரொம்ப கம்மியான ஃபார் எக்ஸாம்பிள் எந்த எர்த்குவைக்கையும் வந்து அத மிஸ் பண்ணக்கூடாது. ப்ரெடிக்ட் பண்றதுக்கு மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாரி சிஸ்டத்துக்கு வந்து ரீகால் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம அடுத்தது வந்து ப்ரெசிஷன் அண்ட் ரீகால் ட்ரேட் ஆஃப் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்க போறோம். ப்ரெசிஷன் அண்ட் ரீகால் ட்ரேட் ஆஃப்னா என்னன்னா, ஒரு சிஸ்டத்துல நம்ம ப்ரெசிஷன் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா, ரீகால் வந்து ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகும். அதே மாரி ரீகால் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணோம்னா, ப்ரெசிஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகும். ஸோ அதான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு 3 சினாரியோ பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் சினாரியோல என்ன அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன்ல த்ரெஷோல்ட் வந்து 0.5ன்னு வைப்போம். ஸோ 0.5க்கு மேல இருக்கவங்க வந்து பாஸு, 0.5 த்ரெஷோல்டுக்கு கீழ இருக்கவங்கலாம் ஃபெயில்னு வச்சுக்கிட்டா, நம்மளோட சிஸ்டத்துல 6 பேர் வந்து கரெக்ட்டா ட்ரூ பாசிட்டிவ் டிடெக்ட் ஆயிருக்கு. 2 பேர் வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ். ஓகேங்களா? ஸோ 2 பேருக்கு வந்து ஃபெயிலு. ஆனா ஃபால்ஸ் பாசிட்டிவ் பாஸ்ன்னு டிடெக்ட் ஆயிருக்கு. ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. அது மாரி 2 பேர் வந்து ஆக்சுவலா பாஸு. அது வந்து ஃபெயில்ன்னு தப்பா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ப்ரெசிஷனும் வந்து உங்களுக்கு ப்ரெசிஷன் வந்து ஏற்கனவே தெரியும். ஃபால்ஸ் பாசிட்டிவ் ட்ரூ பாசிட்டிவ் டிவைடட் பை ட்ரூ பாசிட்டிவ்ஸ் பிளஸ் ஃபால்ஸ் பாசிட்டிவ். ஓகேங்களா? 6 டிவைடட் பை 6 பிளஸ் 2 0.75. ஓகேங்களா? இது வந்து ட்ரூ பாசிட்டிவ் டிவைடட் பை ட்ரூ பாசிட்டிவ்ஸ் பிளஸ் ஃபால்ஸ் நெகட்டிவ். ஓகேங்களா? ஸோ இதுவும் 0.75. இப்ப நம்ம அடுத்த சினாரியோ எடுத்துப்போம். அடுத்த சினாரியோல பார்த்தீங்கன்னா, நம்ம த்ரெஷோல்ட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம். 0.3ன்னு வச்சுப்போம். 0.3ன்னு வச்சதுனால, பாசிட்டிவ் அதாவது பாஸ் ஆன ஸ்டூடண்ட் வந்து ட்ரூ பாசிட்டிவ் வந்து 8ன்னு ஆயிடுச்சு. ஓகேங்களா? 8ன்னு ஆயிடுச்சு. ஃபால்ஸ் பாசிட்டிவ் 4, ஃபால்ஸ் நெகட்டிவ் வந்து 0. ஸோ இங்க இந்த சிஸ்டத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரிசிஷன் வந்து கம்மியா இருக்கு. ரீகால் வந்து 1 ஆயிடுச்சு. ஓகேங்களா? நம்ம த்ரெஷோல்ட் கம்மி பண்ணும்போது. இப்ப இத அடுத்து நம்ம த்ரெஷோல்ட் இன்கிரீஸ் பண்றோம் அப்படின்னா, ட்ரூ பாசிட்டிவ்ஸ் வந்து கம்மியாயிரும். ஃபால்ஸ் நெகட்டிவ் வந்து இன்கிரீஸ் ஆயிரும். ஓகேங்களா? இந்த இந்த இதுல பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரிசிஷன் வந்து 100% போயிருக்கு. ஆனா ரீகால் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து நான் எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு அப்படின்னா, ஒரு சிஸ்டத்துல வந்து நம்ம வந்து இந்த சிஸ்டம் வந்து எது இம்பார்ட்டன்ட்னு நம்ம ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இந்த கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட் குடுக்கணும் நம்ம. ப்ரிசிஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணுமா? ரீகாலுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணுமான்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டே கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரிசிஷன் அண்ட் ரீகாலுக்கு வந்து ஒரு சாம்பிள் சிஸ்டம் பார்க்கலாம். நம்ம இது ஏற்கனவே பார்த்தது தான். இப்போ பார்த்தீங்கன்னா, ஹை ப்ரிசிஷன் இருக்கிற சிஸ்டம் வந்து ஸ்பாம் இமெயில் ஃபில்டர். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹை ப்ரிசிஷன் இருக்கணும். லோ ரீகால் இருந்தா போதும். ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, எந்த இமெயில்லாம் வந்து கண்டிப்பா ஸ்பாமோ, அது மட்டும் தான் நம்ம வந்து ஸ்பாம்ன்னு டிடெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எதுக்கு அப்டின்னா, நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இமெயில்ஸ் வந்து இது வந்து ஸ்பாம்ன்னு டிடெக்ட் பண்ணாம இருக்கறக்காக இந்த சிஸ்டம் வந்து ஹை ப்ரிசிஷன் இருக்கணும். ஓகேங்களா? இதே பார்த்தீங்கன்னா, எர்த்குவைக் சிஸ்டத்துக்கு வந்து நமக்கு வந்து ப்ரிசிஷன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். ஆனா ரீகால் வந்து ரொம்ப அதிகமா இருக்கணும். ஓகேங்களா? ஏன் அப்டின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வீக் ட்ரீமர்ஸ் நான் சொன்ன மாரி நில அதிர்வ கூட அது வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவா அது வந்து எர்த்குவைக்கா அது அலர்ட் பண்ணலாம்.
பட் ஆனா ஒரு ஒரு நிலநடுக்கத்தை எர்த்குவைக்க வந்து அது வந்து அவாய்ட் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஃபால்ஸ் அலார்ம்ஸ் இருக்கலாம். பட் ஆனா ரியல் இத வந்து அத அவாய்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஸோ இந்த சிஸ்டத்துக்கு வந்து ஹை ரீகால் வந்து இருக்கணும். ஸோ நம்மளோட அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் வந்து எஃப்என் ஸ்கோர். இதுதான் இந்த வீடியோட லாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர். ஓகேங்களா? ஸோ எஃப்என் ஸ்கோர்னா என்ன அப்படின்னா, எஃப்என் ஸ்கோர் வந்து ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். போத் ப்ரெசிஷன் அண்ட் ரீகால். ஓகேங்களா? ஸோ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, இட் இஸ் அ ஹார்மோனிக் மீன் ஆஃப் ப்ரெசிஷன் அண்ட் ரீகால். ஹார்மோனிக் மீன்னா என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எஃப்என் ஸ்கோரோட நம்ம ஃபார்முலா பார்ப்போம். எஃப்என் ஸ்கோர் என்னன்னா 2 டிவைடட் பை 1 பை ப்ரெசிஷன் பிளஸ் 1 பை ரீகால். ஓகேங்களா? இதை வந்து நம்ம இப்படியும் சொல்லலாம். 2 இன்டூ ப்ரெசிஷன் இன்டூ ரீகால் டிவைடட் பை ப்ரெசிஷன் பிளஸ் ரீகால். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஹார்மோனிக் மீன் சொல்லுவோம். ஹார்மோனிக் மீனுக்கும் நார்மல் மீனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சிஸ்டத்தில் வந்து ப்ரெசிஷன் வந்து 0.9 இருக்கு, ரீகால் வந்து 0.5 இருக்கு. இதை நார்மல் அர்த்தமெட்டிக் மீன் என்ன பண்ணும் அப்படின்னா, இது ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் 2 பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து 0.75. ஆனா ஹார்மோனிக் மீன் என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த வேல்யூ கம்மியா இருக்கோ அந்த வேல்யூக்கு வந்து ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் வந்து ஹார்மோனிக் மீன். ஸோ இதை வந்து நம்ம 2 டிவைடட் பை இந்த ஃபார்முலா படி கால்குலேட் பண்ணோம்னா 1 டிவைடட் பை 0.9 பிளஸ் 1 டிவைடட் பை 0.5 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 0.643 வரும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவல் ஆவரேஜ் நம்மளோட மீனை விட நார்மல் மீனை விட ஹார்மோனிக் மீன் வந்து கம்மியாக இருக்கு. ஏன் அது அப்படின்னா, ரீகால் வந்து இந்த சிஸ்டத்துக்கு கம்மியாக இருக்கு. ஸோ அதனால ஹார்மோனிக் மீனும் கம்மியாக இருக்கு. ஸோ கம்மியான வேல்யூக்கு வந்து அதிகமாக வெயிட்டேஜ் கொடுத்து இந்த ஹார்மோனிக் மீன் வந்து கால்குலேட் பண்ணும். ஸோ அதனால எஃப்என் ஸ்கோரில் வந்து இந்த ஹார்மோனிக் மீன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட நம்மளோட லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனோட தியரட்டிக்கல் பார்ட் வந்து முடிஞ்சுச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ண போறோம்னா, ஒரு சாம்பிள் டேட்டா செட் எடுத்துட்டு அந்த டேட்டா செட்டுக்கு வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் வந்து எப்படி நம்ம ட்ரெயின் பண்றது, அந்த மாடலுக்கு வந்து நம்ம டேட்டா செட்டை வந்து எப்படி ட்ரெயின் பண்றதுங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்.